Arusuvai, Attil. இன்னைக்கு நாம பார்க்க போறது கற்பூரவல்லி பஜ்ஜி. இது சாப்பிட்றதுக்கு மிளகா பஜ்ஜி மாதிரியே இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுதான் கற்பூரவல்லி செடி. நாங்கள் எங்கள் மாடியிலேயே வச்சு வளர்த்துறோம். இது சளி பிடிச்சிருந்தா குழந்தைங்களுக்கு இதை கொடுப்பாங்க. அதையே நம்ம பஜ்ஜா செஞ்சு கொடுக்குறப்ப ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அது இந்த பஜ்ஜி எப்படி செய்கிறோங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இலையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மாவு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கடலை மாவு 1 கப்பு, பச்சரிசி மாவு 1/4 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூனு, சோடாப்பு கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவு, மிளகாய் பொடி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து தண்ணி கலந்து கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு தோசை மாவு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த மாவு பதத்துக்கு நம்ம இதை கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணி இருந்தாலும் மாவாக ஒட்டாத போயிடும், ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஹார்டாக தெரியும். அதனால் தோசை மாவு அளவுக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் மிதமாக இருக்கக்கூடாது, நல்லாவே சூடாக இருக்கணும். இலையை 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பஜ்ஜி காரம் கம்மியாக தான் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த இலையே கொஞ்சம் காரமாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு மிளகா பஜ்ஜி டேஸ்ட்டே இருக்கும். அதனால் காரம் வேணும் பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இது ஓம பஜ்ஜின்னு சொல்லுவாங்க, கற்பூரவல்லி பஜ்ஜின்னு சொல்லுவாங்க. இது ஓமம் இதில் சேர்த்துக்க தேவையில்லை, ஏன்னா இந்த இலையே ஓமம் வாசம் அடிக்கும். இது சாப்பிட்றப்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல காரமாகவும் இருக்கும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு, நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு சூப்பரான பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு சளி பிடிச்சா எங்கள் அம்மா என்னை இலைய சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நான் வேணான்னு சொல்லுவேன். இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு கொடுப்பாங்க, நான் ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி இலையில பஜ்ஜி போட்டு கொடுத்தா ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்க. நான் இதை இப்போ சாப்பிட போகிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.